உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காய், இந்த நேரத்திற்காய், உம்முடைய தயவுக்காய், உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும், என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும், எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே நடத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் நீர் பேசும்படியாய், எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாய் நீர் பேசும்படியாய், பேசுகிறவர்கள் பேசுகிறது மாத்திரமே ஆண்டவர், கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்லாமல் அதன்படி கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாய் அந்த பலனை தருவீர் என்று செபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று திட்டம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் நாங்கள் முற்றிலும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேச, அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய செய்தியை, தேவனுடைய வீடு என்ற மூன்றாவது பாகத்தை நாம் தியானிக்க கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Today we are here again to look at the theme of God's house in this third part of a 3-part series, தேவனுடைய வீடு. And I began the first week saying that we usually think of the church as God's house. திருச்சபையானது தேவனுடைய இல்லம், தேவனுடைய வீடு என்று அந்த அபிப்பிராயத்தோடு நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக. ஆனால் இந்த செய்திகளுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய இல்லங்கள் தேவனுடைய இல்லமாய் காணப்படுவது மாத்திரமே அல்ல, செயல்பட வேண்டும். The main theme of the message, or the thrust of the messages, is that our own homes will not be only a place where God dwells, but also be a place where God works. Hallelujah. Not only a place where God dwells. கர்த்தருக்கு எல்லாரும் விருப்பம், ஆண்டவர் என்னுடைய வீட்டில் வாசம் செய்யணும். ஆனால் அந்த வீட்டின் மூலமாய் கர்த்தர் செயல்படணும்.
through our homes, God must be at work. அப்ப கடந்த வாரத்தில் நாம் கவனித்த இந்த காரியம், குறிப்பிட்ட 2 காரியத்தை கவனித்தோம். நம்முடைய இல்லங்கள் ஐக்கியத்தின் ஒரு இடமாய் காணப்படுகிறது. Our homes is a place of fellowship. Our homes a place for worship. ஐக்கியத்திற்கும் கர்த்தருடைய ஆராதனைக்குரிய இடங்களாக இந்த நம்முடைய இல்லங்கள் காணப்பட வேண்டும் என்பது மிகவும் அவசியம் என்று பார்த்தோம். ஒரு உண்மையான உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். I begin this sermon with a real life example. This is a carriage stall. அந்நாட்களிலே குதிரை வண்டிகளுக்கு பார்க்கிங் பண்ணுவதற்கு இந்த இடத்தை கட்டி வைத்திருந்தார்கள். இது 1908 வருஷத்தில் கட்டினது. சரியா தான் சொன்னா நம்பரை? ஓகே, 1908. Alright, this carriage house was built and this is how it looked a few years ago. சில வருஷங்களுக்கு முன்பாக, 100 வருஷம் ஆயிருச்சு, அந்த கட்டடம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் காணப்பட்டது. The building was in such a dilapidated situation that it was so in ruin that you look at it, you won't desire to go near it. பார்த்தனே ஐயோ பேய் வீடா இருக்குமோ நினைச்சிருப்பீங்க சில பேர். It looks like a ghostly house. ஆனா சில வருஷங்களுக்கு முன்பாக, குறிப்பிட்ட வருஷம் 2013 அதே வீட்டை புதுப்பித்து ஒரு புதிய ஒரு இல்லமாக மனிதர்கள் தங்கக்கூடிய ஒரு இல்லமாய் மாற்றிவிட்டார்கள். That same home that you saw just now, in recent years, with a very creative mind and at hands at work, people got together and they transformed this carriage house into a beautiful home where a family can live. ஒரு இல்லமாய் அது மாற்றப்படுகிறது என்று பார்க்கிறோம். We see this location is transformed into a home that is transformed. We see much about this kind of programs on TV, real life situations பார்க்கிறோம். உண்மையான இந்த விதமான டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கிறோம். ஒரு பழைய வீடு, ஒரு மோசமான வீடு, அட்டகாசமான அழுக்கான வீடை புதுப்பித்து அழகுபடுத்தி ஒரு புதிய வீட்டாய் அவர்கள் மாற்றுகிறார்கள். We see transformation of homes. But today we want to look at homes as a place for transformation. ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது, இல்லங்கள் மாற்றத்திற்கு மறுரூபமாக்குகிற அந்த அனுபவத்திற்கு ஒரு இடமாய், ஒரு ஸ்தலமாய் காணப்பட வேண்டும் என்பதை இந்த காரியத்தில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Your home, our homes becomes a place for transformation. உங்கள் இல்லங்கள், நம்முடைய இல்லங்கள் எல்லாம் தேவனுடைய மறுரூபமாகுகிற செயல்களுக்கு இடமாய் காணப்பட வேண்டும் என்று கவனிப்போம். இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 நீங்கள் கடைசி வரை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நம் கவனத்திற்கு 24 29 வரை மாத்திரம் வாசிக்க கேட்போம். You can go back and read the whole chapter of Acts chapter 10, but I want to just pick up on Acts chapter 10 verses 24 to 29. In English, allow me to read this. The following day, he arrived in Caesarea. Cornelius was expecting them and had called together his relatives and close friends. As Peter entered the house, Cornelius met him and fell at his feet in reverence. But Peter made him get up. Stand up, he said. I am only a man myself. While talking with him, Peter went inside and found a large gathering of people. He said to them, "You are well aware that it is against our law for a Jew to associate with or visit a Gentile. But God has shown me that I should not call anyone impure or unclean. So when I was sent for, I came without raising any objection. May I ask why you sent for me?" வாசியுங்கள் 24 29 வரை. மறுநாளிலே செசாரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அது அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான்.
பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதிகளோடு கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருக்கிறது யூதன் ஆனவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அழைத்த போது எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்று ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். Peter starts to preach as Cornelius shares what has transpired. Cornelius சொல்லுகிறார், என்ன காரியம் நடந்தது, இந்த தரிசனத்தை பார்த்தேன், இந்த தேவ தூதர் என்னோடு பேசினது, உங்களை அழைத்து வரும்படியாக சொன்ன காரியத்தெல்லாம் சொன்ன பிறகு பேதுரு பிரசங்கிக்க தொடங்குகிறார். அவர் பிரசங்கிக்க தொடங்கும் பொழுது 44-45 வசனத்திற்கு வரும் பொழுது பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். In verse 44 and 45 the scripture says, while Peter was still speaking these words, the Holy Spirit came on all who heard the message. The circumcised believers who had come with Peter were astonished that the gift of the Holy Spirit had been poured out even on Gentiles. வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த காரியம், இந்த பகுதியிலே வாசிக்கிற முதல் காரியம் என்னவென்றால் ஒரு மாற்றப்படுகிற மறுரூபமாக்கப்படுகிற ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். We see in this context a transformed family. மாற்றப்பட்ட, கர்த்தரால் தொடப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். ஆனால் இதற்கு முன்பே இரண்டு இடத்தை குறித்து இந்த வேத பகுதியில் கவனிக்கிறோம். Before we go deeper into that, just to understand the background, to understand the two locations. சிசேரியா பட்டணத்தில் கொர்நேலியு இருக்கிறார். யோப்பா பட்டணத்தில் பேதுரு அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார். Peter is in Joppa and Cornelius is in Caesarea. சிசேரியா என்று சொல்லும் பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக அந்த நாட்களில் காணப்பட்டது. It was a very important city because it was a port city. Port துறைமுகம் சொல்லுவீங்களா? துறைமுகம் இருக்கிற ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. அதிகமான முக்கியமான பிரயாணங்கள், முக்கியமான நபர்கள் அந்த துறைமுகத்தின் மூலமாய் தான் இந்த பகுதிக்கு வருவார்கள். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்கள் வருவார்கள். People enter into Israel, especially the Roman rulers and those who are important dignitaries, those who are doing business, they enter to this port city. So Caesarea was an important city that they have to have the Roman army guarding in that place. அப்ப இவைகளுக்கு முக்கிய தலைவராய் இருந்த இந்த மனிதனுடைய பேர் கொர்நேலியு. So this man was called Cornelius. He was a man who had great authority, great responsibility in that location, and the Bible says he was a good man. இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் நல்ல மனுஷன்.
தேவனுக்கு பயந்து செயல்படுகிற ஒரு மனுஷன், செபிக்கிற ஒரு மனுஷன். இஸ் a man who prays, is a man who gives alms. அவர் நன்றாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, காணிக்கை கொடுக்கிறதிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்திலிருந்து எந்த வகையில் குறைவில்லை. ஆனால் அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. he is not saved yet. he is not received salvation. நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய பார்வையிலே நல்லவர்கள் என்று காணப்படுகிறவர்கள் அநேகர். There are many who seem good in our eyes, in our views, but God had mercy upon Cornelius. கொர்நேலியு மேலே கர்த்தர் அந்த கரிசனை அவர் கிருபையாய் கவனித்து அவரை பார்த்து அவருக்கு அந்த தரிசனத்தை அந்த தேவ தூதர் மூலமாய் தேவனுடைய செய்தி வருகிறது. The message comes to the angel of God that go to this man's house in Joppa. There is this man called Peter. Bring him to your place. பேதுருவை அவருடைய வீட்டுக்கு அழைத்து வரும்படியாக அந்த காரியத்தை அவர் பேசுகிறார். அப்ப அதற்கு பிறகு பார்க்கிறோம் 4 நாளுக்கு பிறகு, about 4 days later, Peter comes. A lot of things happen in between which we'll look at later. இடையில் நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது, பிறகு நாம் கவனிப்போம். ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் 4 பிரயாணங்கள் பிறகு பேதுரு கொர்நேலியுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த கொர்நேலியு சொல்கிறார், இதற்காக தான் அழைக்கப்பட்டேன், இதற்கு தான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். So Cornelius says to him, this is the reason that I invited you. And Cornelius opens his home not only for him and his family. அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு மாத்திரமே அல்ல, வேதம் சொல்லுகிறது அவருடைய உறவினர் எல்லாரையும், அவருக்கு நெருங்கின சிநேகிதர் எல்லாரையும், வேதம் சொல்லுகிறது அநேக ஜனங்கள் அந்த வீட்டில் கூடியிருந்தார்கள். யாருடைய வீடு? கொர்நேலியோட வீடு. Whose house was it? It belongs to Cornelius. But he says, I don't want to be the only one who hears the message. நான் தனிப்பட்ட விதமாய் செய்தியை கேட்டா மாத்திரம் எனக்கு போதாது. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய உறவினரும் எனக்கு நெருங்கிய சிநேகிதரும் நண்பர்களும் மற்றவர்களும் இந்த பட்டணத்தில் வாழ்கிற ஜனங்களும் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும். People who live in the city, people who I know, people who I have a relationship with must also hear this message. So he's waiting and waiting, and the gathering has come together. அவர் காத்திருந்து இந்த கூடுகை அங்கே கூடி வந்திருக்கிறது. கொர்நேலியோட வீட்டிலே பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார், பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆல்டர் கால் கூட கூப்பிட டைம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெப நேரம், இப்ப ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் முன்பாக வாருங்கள் என்று சொல்கிறதற்கு கூட நேரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். It's the work of the Holy Spirit. Immediately there was no time for altar call. There was no time for saying, okay, let's pray, let people come forward to pray. Those who want to pray, lift up your hands. No. As he was speaking, the Spirit of God was working. அவர் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட அங்கே ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு அனுபவத்திற்குள்ளா இந்த குடும்பம் மாத்திரமே அல்ல, அங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். They received the anointing, they received the blessing of God Almighty. ஏன் இதெல்லாம் நடந்தது என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை மாத்திரமே அல்ல, தன்னுடைய இல்லத்தை தேவனுடைய ஊழியத்திற்கு திறந்து கொடுத்ததனால. Amen. Why did this happen? Because one man decided to not only open his heart but also open his home for the work of God. என்னிடத்தில் உண்டு என்ன? என்னுடைய இருதயம், என்னுடைய இல்லம். அந்த இல்லத்தையும் என்னுடைய இருதயத்தையும் தேவனுக்கு திறந்து கொடுக்கிறேன். What you have to speak, O Lord, and not only for him. சில நேரத்தில் அந்த சுயநலமான இந்த சுவாபம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடும். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். Sometimes we have this very selfish attitude within us saying that if I am okay, fine. If my family is blessed, fine. ஆண்டவரே, நாங்கள் என் பிள்ளைகள் நல்லா இருந்தா, ஆசீர்வாதம் இருந்தா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனா கொர்நேலியோட இருதயம் அப்படி அல்ல. The heart of Cornelius was not like that. நான் மாத்திரம் அல்ல, என் குடும்பம் மாத்திரமே அல்ல,
அவர் மற்றவர்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன சொல்கிறார்? நான் பெற்று கொள்ள போகிற இந்த நற்செய்தி, இந்த புதிய காரியத்தை நான் தனிப்பட்ட விதமாய் பெற்றுக்கொள்ளக் கூடாது. The good news that I'm going to receive, this great expectation that he had, he says, I don't want to keep it to myself. I'm going to open my home. வீட்டை திறந்து கொடுக்கிறதுனா சுலபமான ஒரு காரியம் இல்லை. ஒரு சின்ன ஜப கூட்டம் செய்யனால கூட இத்தனை பேருக்கு கால் பண்ணி இவ்வளோ ஆயத்தங்கள், மார்க்கெட்டிங்லேருந்து, குக்கிங்லேருந்து, ப்ரிப்பரேஷன்லேருந்து யோசித்து பாருங்க. அவர் பணக்காரர் பாஸ்டர், அவர் சுலபமாக செஞ்சிருப்பாரு, எங்களுக்கு கஷ்டம் உங்களுக்குங்கிறது தெரியும் அப்படின்னு நினைப்போம். எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் ஆயத்தம் தேவை. அதற்கு திட்டம் போட வேண்டியது அவசியம். However big a gathering or smaller gathering, there needs to be preparation, there needs to be changes. So much work needs to be put into that thing. அவ்வளவு ஆயத்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தின் சூழ்நிலை. ஆனால் அவர் அதை சந்தோஷமாய் செய்கிறதை பார்க்கிறோம். அந்த இல்லத்தை திறந்து கொடுத்ததுனாலே அவருக்கு ரட்சிப்பு வந்தது, அவருடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது, கூடி வந்தவர்கள் எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. Because he opened his home, he received salvation. He could have said, who is this Peter? யார் இந்த பேதுரு? இந்த பேதுரு யார் பேர் ஊருக்கு தெரியல. எதுக்கு நான் வந்து இந்த நூற்றுக்கு அதிபதி, I am the centurion, எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அமர்ந்திருக்கலாம். இல்ல, ஆனா தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள், I want to know the things that God has for me. 2 வாரத்துக்கு முன்னே சொன்னேன், நான் ஒரு வீட்டு கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன். சிலருக்கு ஒருவேளை இந்த சாட்சி தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொன்னது என்னுடைய டியூஷன் டீச்சர் தான், வாத்தியார் தான் ஆண்டவரை பற்றியே சொன்னார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அவர்களுடைய வீட்டில் ஒரு ஜெப கூட்டம், சின்ன கூட்டம் தான் ஆயத்தம் பண்ணுவார்கள். So my tuition teacher is the one who shared the gospel to me, and what he used to do was have a prayer gathering every Tuesday night in his house. So we went. Quite a few of us will go together. என்னுடைய நண்பர்கள் இணைந்து நாங்கள் வந்து தவறுதலான நோக்கங்களோடு போனோம். அப்பதான் அங்க போனா ஒரு டியூஷன் காசு வாங்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு போனோம். அதுல கட் பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டாவது நல்லா சமைப்பார், ஓசியில சாப்பிட்றதுக்குன்னே போவோம். Alright, so there are 2 reasons we went. Was we hoped that he won't ask us tuition fees, or then second reason was he was a good cook, so we thought we'll just go and enjoy and come back la, cycling la போயிட்டு சைக்கிளிங்லயே வர்றது. பட் அந்த மனுஷன் எத்தனையோ வருஷம் தியாகத்தோடு அவருடைய வீட்டை திறந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடம் கொடுத்ததுனால இன்றைக்கு நான் மாத்திரமல்ல, அநேகர் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டார்கள். Many came to know Jesus in that place. ஆண்டவரை அறியாத, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க முடியாத, ஐயோ சபைக்கு போனோமா, சபைக்கு போகக்கூடாதுன்னு தடையோடு வாழ்கிற அநேகர், என்னை போல அநேகர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடம் கொடுத்ததுனால. ஆமென். When a man opened his house for the ministry of God, people like me, many have come to know, and I'm sure there will be testimonies of us, those who are sitting here, who came to know Jesus in homes. So ஒரு இல்லத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் ஒரு சாட்சிகள் நிச்சயமாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடும், கேட்டிருக்கக்கூடும். ஆனால் ஒரு இல்லத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, திறந்து கொடுக்கும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். Hallelujah. When a home is open to the work of the Lord is able. பரிசுத்த ஆவியானவர் அழகான சர்ச்சுக்குள்ள தான் வந்து செயல்படுவாரு. ஏக்கான் இருந்தா தான் வருவாரு, அதை நம்புங்க. அவர் இல்லை. Alright, the Holy Spirit does not only come when there is cooling and aircon system only. No. He works in every place where people are hungry and thirsty for him. அவருக்காக பசித்தாகத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த இல்லத்தை திறந்து கொடுத்ததுனால அவ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், ஒரு மாற்றத்திற்குரிய, ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக, ஒரு விசுவாசிகளாய் கர்த்தருக்காய் இயேசு கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கிற ஒரு ஸ்தலமாய், ஒரு இல்லமாய் நாம் காணப்பட வேண்டும். We are called to be a spiritual community of hope and transformation that lives the way of Jesus. Then we can do that by opening our hearts, opening our homes for Jesus. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய இல்லத்தையும் கர்த்தருக்கு திறந்து கொடுத்து, ஐயோ பெரிய கூட்டம்லாம் எங்க வீட்டுல செய்ய முடியாதுன்னு சில பேருக்கு ஐயோ தாழ்ந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். பெரிய கூட்டம் இல்லை, உங்க வீட்டுக்கு வருகிற ஒரு விருந்தினர், ஒரு விருந்தாளிய அவர்களை உபசரித்து அவர்களிடத்தில் நீங்க காண்பிக்கிற அன்பு, அவர்களிடத்தில் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற அந்த காரியமே அவருக்குன்னு செய்கிறது. ஹல்லேலூயா.
You may say, my home is a small, humble home. I don't think so. I can entertain and do great things. But you can entertain that one guest the Lord brings to your house. That one relative that comes. And that one person who experiences the love of God. That you share the gospel. You share the love of God. You pray for them. You care for them. And they go back with a life that is touched by the glory of God. தேவனுடைய மகிமையினாலே தொடப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு போகும் பொழுது உங்கள் இல்லத்தையும் உங்களையும் கர்த்தர் வித்தியாசமாய் பயன்படுத்த தொடங்குகிறார். ஆமென். The Lord continues to use you in a mighty, wonderful, beautiful way for the glory of God. முதலாவது பார்க்கிறோம், ஒரு குடும்பம், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மாற்றப்படுகிறார்கள். இதன் மூலமாய் அந்த பட்டணமே மாற்றப்படுகிறது. Hallelujah. Through this experience, through this one house open for Simon Peter's preaching, the whole city is blessed because God is already at work in that city. Amen. அந்த பட்டணத்தில் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது முதல் காரியம் என்று பார்க்கிறோம். We see that's the first thing that happens. ஒரு குடும்பம் மாற்றப்படுகிறது. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது இதன் மத்தியில ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய ஊழியக்காரனை மாற்றும்படியே செயல்படுகிறார். God is also working to transform his servant, the man of God. And this is the same man who preached and 3,000 people were saved in one day. இந்த ஊழியக்காரர் தான் பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரே நாளிலே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் கொர்நேலியோடைய வீட்டையும் அவனுடைய அந்த திறந்த மனப்பான்மையும் பயன்படுத்தி மாற்றுகிறார்னு பார்க்கிறோம். We see that God uses Cornelius to transform Simon Peter, and that's what we find in Acts chapter 10 verse 28. He comes with reluctance. ஒரு தயக்கத்தோடு வருகிறார். அப்போஸ்தலர் 10:28 வாசிக்கிறோம். He said to them, you are well aware that it is against our law for a Jew to associate with or visit a Gentile, but God has shown me that I should not call anyone impure or unclean. வாசியுங்கள். அவர்களை நோக்கி பேதுரு வந்த உடனே சொல்கிறார், அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியாரோடு கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதன் ஆனவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, தடையாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பேதுரு பிரசங்கித்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் in Acts chapter 2 we find that work of salvation taking place, but when you come to Acts chapter 10 there is still something that is blocking him to truly doing for the mission of God. தேவனுடைய ஊழியத்தை முழுமையாய் செய்வதற்கு அவனுடைய சிந்தையிலே அவனுடைய விசுவாசத்தில் ஒரு தடை இருந்தது. அந்த தடை என்னவென்றால் ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம் என்று ஒரு அபிப்பிராயம். He had this understanding that the gospel, the salvation is only for Jews. இப்படிப்பட்ட மோசமான ஆள்லாம் எப்படி இருக்காரு பாஸ்டர் அப்படின்னு பாக்குறீங்களே? பாக்குற பார்வை அப்படிதான் தெரியுது இல்லையோ? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க பாஸ்டர், நாங்க அப்படி யோசிக்கல. வீட்டுல இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். Some of us look and say, how can such a man of God be? How can such a man of God stop the work of the gospel என்று சொல்லலாம். But this is the man of God. இதுதான் இந்த தேவ மனுஷன் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படியும் நாமும் செய்கிறோம் சில வேளைகளில். ரட்சிப்பு எங்களுக்கு மாத்திரம்தான், சுவிசேஷம் எங்களுடையதுதான், பைபிள் கிறிஸ்துவங்களுக்கு மாத்திரம்தான். We think like that. We practice like that. Sometimes we say that the Bible belongs to the Christians alone. The gospel message belongs to Christians alone. Only Christians come to church. We may not stop others, but we don't invite. ஒருவேளை மற்றவர்கள் தடை பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை வரவழைக்காமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தோடு தான் வாழ்கிறோம். We think this
belongs to Christians only. This building, this church, this community, the love of God, everything belongs to Christians. ஆமா பாஸ்டர், நாங்க பாரம்பரியமா ஆண்டவருக்குள்ள இருக்கணும், எங்களுடைய சொந்தம் தானே, இது எங்களுடைய சொத்து தானே. We have been generation Christians, so we think that it belongs to us. Peter had the same issue, but God had to deal with him. தேவன் அவரை சந்திக்க ஆரம்பித்தார். எந்த இடத்தில் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவேளை இஸ்ரவேலுக்கு யோப்பா பகுதிக்கு போயிருப்பீங்கன்னா இந்த வீட்டை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. வீட்டு மட்டும் இல்ல, கதவு மட்டும் காமிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் they would have shown you the door. நாங்க போயிருக்கும் பொழுது வீடு மூடி இருந்துச்சு, கதவு மட்டும் காமிச்சிட்டாங்க. இதுதான் இந்த வீடு, இங்கதான் பேதுரு ஆண்டவரால் தொடப்பட்டாரு, இங்கதான் ஆரம்பித்தது என்று சொல்லி. இங்கே என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், அங்கே அவர் ஜெபிக்கும்படியாய் மதியான வேளையில் போகிறார். அங்கே அவர் பசி உண்டாகும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. He has a vision, but the gist of the vision is God is saying the gospel message, Jesus died for everyone. அந்த தரிசனத்தினுடைய காரியம் என்னவென்றால், அதோடைய பொருள் என்ன என்று கவனிக்கும் பொழுது, ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து மரித்த மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அந்த நற்செய்தி எல்லா ஜனத்திற்கும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த உணர்வு அவருக்கு வருகிறது. குறிப்பிட்ட வகையிலே பேதுரு கொர்நேலியுடைய வீட்டில் ஜெபித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, as he was preaching the gospel in the house of Cornelius, as the Holy Spirit is poured upon even the Gentiles, புறஜாதியார் என்று சொல்லி அந்நிய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜனங்கள், ஐயோ இவங்களா, இந்த ஜனங்கள் மேலேயா, இவர்கள் என்ன நினைப்பார்கள்? அசுத்தமான ஜனங்கள் நினைப்பார்கள். They think of them as unclean, impure. But upon that people, the Holy Spirit, the message was shared, the Holy Spirit came. அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பேதுரு உணர்கிறான், ரட்சிப்பு எனக்கு சொந்தமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டதனால ரட்சிப்பு எனக்கு சொந்தமல்ல. I am saved, but that does not mean I own salvation. I am to share this work of salvation. And that's what exactly Paul says in Romans 1:16. ரோமர் 1:16 அதேதான் சொல்லுகிறார். He says the same thing. For I am not ashamed of the gospel. It is the power of God. என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்கள் ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனும். மீண்டும் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவன் எவனும். For everyone who believes, அது தேவ பலனாய் இருக்கிறது. It becomes the power of God. The gospel itself is the power of God for salvation to everyone who believes. But how can they believe if they don't hear? எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், எப்படி விசுவாசிப்பார்கள்? அதை அவர்கள் கேள்விப்படவே இல்லை என்றால், அவர்கள் உணரவே இல்லை என்றால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? But he says, and he realizes this, the gospel belongs to God. The good news, the work of salvation belongs to God. I am an instrument to share the gospel message. சுவிசேஷமானது தேவனுக்கு சொந்தம், அவருடையது. நான் தீர்மானிக்க முடியாது யார் ரட்சிக்கப்பட முடியும், யார் ரட்சிக்கப்பட முடியாது. I don't make the decision. We don't make the decision who can deserve to be saved, who doesn't deserve to be saved. அவங்களா முடியாது பாஸ்டர், கஷ்டம், ரொம்ப போராட்டம். எங்க ஹஸ்பண்ட், பாஸ்டர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான் வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். Some wives may say, no, don't try that with my husband. I have tried many years. We give up on people. But the gospel is the power of God. Maybe we didn't try well enough, or we didn't do well enough, but it's ultimately the gospel has power. சுவிசேஷமானது அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. விசுவாசிக்கிற எவனுக்கும் அது ரட்சிப்பாய் மாறுகிறது. Hallelujah. To everyone who believes, to everyone who receives, it becomes the power of God for salvation. So Peter realizes that the gospel is not only for Jews, it is for Gentiles also. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா சொல்லணும் தெரியுங்களா? நம்மலாம் புறஜாதியார் தான்.
இங்க யாரும் யூதர் இல்ல, யூதர் நினைக்கிறோம். நம்ம கிறிஸ்துவங்க ஆயிட்டா நம்ம யூதர் நினைச்சுக்குவோம். When we become Christians, we think, oh, we have become Jews. We are not Jews, we are all Gentiles. But it is by the grace of God. God opened the door. தேவன் வாசலை திறந்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, எல்லோரும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் வாய்ப்பினை உண்டாக்கி இருக்கிறார். God has given the opportunity, the door of opportunity has been opened that everyone can have the privilege of being saved. The salvation that comes through Jesus Christ. So today, like Peter, we need to be transformed. பேதுருவை போல நாமும் மாற்றப்பட வேண்டும். ஐயோ என்னால முடியாதுங்க, இது முடியாதுங்க, அது முடியாது என்று கர்த்தருடைய காரியங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடையாய் நாம் இருக்கக்கூடும். We can become hindrances for the work of God. உங்க மூலமா ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ண முடியுமா? என்ன சொல்றீங்க? ஜோக்லாம் பண்ணக்கூடாது பாஸ்டர், இந்த மாதிரி ஜோக்லாம் எங்களுக்கு பிடிக்காது. Can God preach through you? Don't joke like that, you may say. We don't like that kind of remarks. We don't like that kind of jokes. No, God cannot. தேவனால முடியாத. யார்கிட்ட சொல்றோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நான் திக்குவாயன், ஆண்டவரே என்னால பேச முடியாது. ஆனா வீட்டுல பேசுற பேச்சு பார்த்தா அது நம்ப முடியல. And then when we say, we give excuses, and the things that we are able to speak at home, we doubt, hey, you really cannot speak. I'm sure you can speak well. ஆனா ஆண்டவருக்காக பயன்படுகிறவர்களாக, அவர் சீமோன் பேதுருவுடைய வாழ்க்கையில இருந்த அந்த தடை யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, மற்றவர்களுக்கு இல்லை. ஆனா பிரசங்கிக்க பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஜனங்கள் மாற்றம் தொடப்படல, இவரும் அவருடன் வந்த விசுவாசிகளும் தொடப்படுகிறார்கள். விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், யூதர்கள் வந்தவர்களும் அங்கே தொடப்படுகிறார். Not only Simon Peter, but the believers, the circumcised believers who came at that point were also touched by the Lord. You see, I love everybody. God is showing to them. ஆண்டவர் காண்பிக்கிறான், எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறேன், எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். So all Christians should be missionaries no matter where we live. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக மிஷனரி, சுவிசேஷகர்கள் சொல்லலாமா? இல்ல, அருட்பணியாளர்கள். கொஞ்சம் போராட்டமா இருக்கு, இது என்ன பாஸ்டர் புதுசா என்னமோ சொல்றீங்க? மிஷனரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும், அருட்பணியாளர்களாக, ஊழியர்களாக இருக்க வேண்டும். We must be people who are serving God as missionaries, people who carry the gospel. இன்னைக்கு நீங்க வெளியே போகும்பொழுது, நடந்து போகும் பொழுது அப்படியே நிறைய ஸ்மெல்லாம் வரும். பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க, பாப்பீங்களே. இவங்க நடந்து போகும்போது வேற ஸ்மெல் வருது, இது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அப்ப நம்ம நடந்து போகும் பொழுது அந்த நறுமணம் வருகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தின் நறுமணம் வர வேண்டும். As much as we use perfume and want to smell good, and we smell one another in that sense, but the smell of the gospel, the life of the gospel must come out in the places that we live. நாம் வாசிக்கிற இடங்களிலே நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? How would people know that you are Christians? எங்க வீட்டு பெண்ணுக்கு பெரிய கிராஸ் போட்டிருக்கேன் பாஸ்டர், ஆல்டர்ல இருக்கிற கிராஸோட பெருசா போட்டிருந்தா கூட இருக்கலாம். மெயின் சர்ச் சொல்றாங்க, பெரிய கிராஸ் போட்டிருக்கேன் பாஸ்டர், நாங்க கிறிஸ்துவங்க எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டர், ஆனா வாழ்க்கிற வாழ்க்கையிலே தெரியுமா? You can put the biggest cross that you can have to signify that you are a Christian house. Many crosses, gateல ஒரு cross, doorல ஒரு cross, doorக்கு மேல ஒரு cross, door sideல ஒரு cross, அதுல ஒரு வசனம். Very good, நல்லது. அதெல்லாம் எடுத்துறாதீங்க போய் வீட்டுல, ஐயோ பாத்துட்டு சொல்லிட்டாருன்னு அதெல்லாம் வச்சுக்கங்க. ஆனா அதற்கு மேல நம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு, அவர்கள் உணர்கிற தக்கதான அந்த அன்பு காண்பிக்கிற அந்த ஒரு ஜீவியம், the life that we live, that we are able to witness, to share, then they can say, when they need a prayer, do they think about you and your family? அவர்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு அவசியம், ஒரு ஜெபம், ஒரு போராட்டம் வரும் பொழுது உங்களை நாடி வராங்களா? உங்களை தேடி வராங்களா? இல்ல உங்களால தான் அவங்களுக்கு போராட்டமா? Or is it the problem is because of us? We become the problem for them. அவங்க எங்க தான் போவாங்க? எங்க தான் கஷ்டத்தோட போவாங்க? ஒரு முறை ஒரு சபையில, எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன், அந்த சபையில ஒரு சகோதரி வந்தாங்க சபைக்கு. அந்த சபையில
இந்த சகோதரி வந்துட்டு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. எந்த பாஸ்டர்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்க கற்பனையில. சகோதரி வந்து ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வந்துட்டு, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை பாஸ்டர், வீட்டில் வந்து அலோங் தொல்லை தாங்க முடியல பாஸ்டர், அடிக்கிறேன்றாங்க, ஏசுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையிலே ஏசுறாங்க பாஸ்டர், ரொம்ப வேதனையா இருக்கு, அதனால தான் நான் சபைக்கு வந்திருக்கிறேன். ஜெபித்துட்டு அவங்க திரும்பும் பொழுது அவருக்கு வீட்டுக்கு வந்த அலோங் சபையில தான் உட்காந்துருக்கிறாரு, அதே சர்ச்சில் தான் உட்காந்துருக்கிறாரு. அன்னைக்கு விட்டுட்டு போனவங்க சர்ச்சுக்கு அதுக்கு பக்கம் வரவே இல்லை. இந்த ஆளு தான் அலோங்கெல்லாம் அனுப்புறாரு போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. This true incident where this lady came to church to pray because she had a lot of along issues, and then she came to pray to the pastor with a lot of burden. She prayed, and then after prayer she turned around, she saw the along sitting in the church also, and she never came back to church. Sometimes our witness, நம்முடைய சாட்சி, விசுவாசிகளுடைய சாட்சியே சபைக்கு ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நாமே நம்முடைய மாதிரியின் மூலமாய் தடையாய் மாறுகிறோம். ஆனால் நம்ம இருக்கிற இடங்களிலே தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் நல் மாதிரிகளாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் மாறணும். இன்றைக்கு ஒரு காரியம் என்றால் நாம் மாறணும். ஐ மஸ்ட் சேஞ்ச். நம்முடைய இல்லங்கள் மாறணும், நம்முடைய உள்ளங்கள் மாறணும், நம்முடைய ஜீவியம் மாறணும். இன்றைக்கு நம்முடைய கூட வசிக்கிற நம் நெய்பர்ஸ், என்ன சொல்லுவீங்க தமிழ், அக்கப்பக்கத்தினர், அவர்களோடு நம்ம ஒப்புரவாகாமல் இருக்கும் என்றால், சண்டை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா இன்றைக்கு ஒப்புரவாகுவோம். If there needs to be reconciliation with our neighbors, let's take that step. Humble ourselves and say, I'm sorry for what has happened. நடந்த காரியத்திற்காக எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நாங்கள் பேசியிருக்க கூடாது, உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். We will pray for you. Be reconciled, that we will be able to become witness. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி இருந்தாதான் நான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா மாற்றம் வராது. If you want to continue to remain as you are, we will not be able to change. But if you have to be witnesses, we say, I will change. I will do what is necessary to change. மாற்றப்படுவதற்கு அவசியமான காரியத்தை நான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போம். Living a transformed life in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் மாற்றப்பட்டது. A family was transformed. எதனால? ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன். அவங்க கமிட்டி போட்டிருந்தாங்கன்னா இது வரைக்கும் வீட்டை திறந்து கொடுத்திருக்க மாட்டாங்க நிச்சயமா. If they had a committee, I believe they wouldn't have opened their home until today. They will still be discussing எப்படி செய்யலாம், யார் சாப்பாடு கொண்டு வருவா, யார் அஷரிங் செய்வா, யார் வெல்கம் பண்ணுவா. ஒரு மனுஷன் தீர்மானிச்சார், ஆண்டவர் சொல்லிட்டார் என்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறேன். குடும்பமாய் அவர்கள் தீர்மானித்து அந்த காரியத்தை ஆயத்த பண்ணுகிறார்கள். Man decided, God spoke, I'm going to open my home for the ministry of God. And not only him, his relatives, his close friends, the people from the city were touched and transformed. தொடப்பட்டார்கள், மாற்றப்பட்டார்கள். But then secondly, God works in two ways in that sense. ஆண்டவர் ரெண்டு வகை, ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் மட்டும் இல்ல, நிறைய மாங்காய் அடிச்சிட்டார் அன்னைக்கு, நிறைய காரியங்கள். அந்த குறிப்பிட்ட வகையில சீமோன் பேதுரு அவனுடைய உள்ளம் திறக்கப்படுவதற்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் மாத்திரமல்ல, அங்க நடந்த ஊழியத்தின் மூலமாய் சீமோன் பேதுரு மாற்றப்பட்டவனாய் கடந்து சென்றார். Simon Peter went a transformed man, a changed man, a man who had a new heart, the heart of God for all people. எல்லா ஜனத்திற்காக ஒரு தேவ இருதயத்தோடு அவங்க கடந்து சென்றார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய இல்லங்கள் கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள். Open your hearts, open your lives, open your homes for the ministry of God. இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நிற்போம். நாம் ஒப்பு கொடுக்கும்படியாய், அர்ப்பணம் செய்யும்படியாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உம்மையே நேசிப்போம் என்ற இந்த பாடலை மீண்டுமாய் நாம் பாடும் பொழுது ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனிமேல் இந்நாள் வரை நான் எனக்கென்று, தனக்கென்று, எங்களுக்கு மாத்திரமே என்று நாங்கள் வாழ்ந்தது போதுமே. கர்த்தாவே, கொர்நேலியுடைய நல் மாதிரியை கண்டு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நல்ல மனுஷனையும் உம்முடைய நல்ல ஊழியத்திற்கு என்று பயன்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். அவருக்கும் ரட்சிப்பு தேவை என்று நாங்கள் அறிகிறோம் ஐயா.
அப்படிப்பட்ட மனிதர்களை நாங்களும் அறிந்திருக்கிறோம். கொர்நேலியுவை போல அநேகர் காணப்படுகிறோம். ஆனால் உம்முடைய உள்ளத்தை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இல்லத்தை உமக்கென்று திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பயன்படுத்துங்கப்பா. நீர் உம்முடைய மகிமைக்காய் பயன்படுத்துங்க. எத்தனையோ ஜனங்களை தொடுவதற்கு, எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் உம்மையே உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, மருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா கருணையின் மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. அப்படியே முழங்கால் படியிட்டு சொல்லுவோமா? முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு ஒப்பு கொடுப்போமா? முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஜெபமாய் சொல்லுவோமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில். படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அப்படியே அல்லேலூயா பசியாந்தே புஷலபரா ரபஹது அஸமகருயந்து. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட இருதயங்கள் மாற்றப்படட்டும். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்னவரே,
இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள், எங்கள் இல்லங்களை திறந்து கொடுக்கிறோம். We open our lives, our families, our homes to you, Lord. Rabushile badalama karabando siandale leveshikatala roba maduwa shalvarava karandase. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Yes, Holy Spirit. Yes, Holy Ghost. We surrender. We submit. எங்களை தாழ்த்துகிறோம். Hallelujah. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இல்லங்கள், எங்கள் உள்ளங்கள் உம்முடைய செயல்களுக்கு, உம்முடைய மகிமையின் கிரியைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். எங்கள் சுயநலம் சாக வேண்டும். உம்முடைய சித்தம் பெருக வேண்டும். Lord, we pray that our selfishness will die, but your will grow in our lives. Empower us. Empower us. Move us forward by your Spirit, Lord, to be a church that is pleasing unto you. உமக்கு பிரியமான ஒரு திருச்சபையாய் நாங்கள் காணப்பட உம்முடைய பாதத்தில் முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். கதவை திறந்தாள். இருதயத்தின் கதவு, இல்லத்தின் கதவு ஆண்டவருக்கு திறக்கப்படட்டும். May the doors of our heart, the doors of our homes be open for the ministry of Jesus.
நீர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்கு ஒத்தாசையாய் நாங்களும் செயல்பட விரும்புகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க. மகிமையாய் ஆளுகை செய்யுங்க. ரபஹதரா மகிமையாய் ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய இல்லங்களுக்குள்ளாய் நுழைகிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறணும், சமாதானம் பெறணும், உங்களுடைய அன்பின் தொடுதலை உணரணும் ஆண்டவரே. எங்களுடைய இல்லங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் ஆட்கொண்டு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.